சென்னை நொளம்பூர் சர்வீஸ் சாலையின் வளைவில் உள்ள பள்ளத்தால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படும் நிலையில் உயிர்பலி வாங்கும் முன் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா பார்க்கலாம். சென்னை மாநகரம் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வருகிறது. அதேபோல அதன் புறநகர் பகுதிகளும் வளர்ச்சியில் முன்னேற்றம் கண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியான நொளம்பூரும் வளர்ந்து வரும் பகுதியாக உள்ளது. இந்த பகுதியிலிருந்து ஏராளமான வாகன ஓட்டிகள் அம்பத்தூர், மதுரவாயல், திருவேற்காடு, கோயம்பேடு என பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இதனால் எப்போதும் இந்த பகுதி பரபரப்பாக காணப்படும் ஒரு சாலையாகவே உள்ளது. இந்நிலையில் முகப்பேரிலிருந்து திருவேற்காடு வழி செல்லக்கூடிய முகப்பேரு மேற்கு பிரதான சாலையில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து மதுரவாயில் நோக்கி செல்லக்கூடிய பாலத்திற்கு அடியில் பள்ளம் ஒன்று உள்ளது. இந்த பள்ளத்தால் அப்பகுதி வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். நொளம்பூர் சர்வீஸ் சாலையிலிருந்து முகப்பேரு, திருவேற்காடு, அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் ஒருவேளை வேகமாகவோ அல்லது கவனமில்லாமலோ வாகனத்தை இயக்கினால் பள்ளத்தில் விழக்கூடிய சூழல் உருவாகும். பள்ளிக்கூடங்கள் அதிகமுள்ள இந்த பகுதியில் ஒரு காவல் அதிகாரி கூட இல்லை என்றும், சாலையோரம் திடீரென ஒருவர் அவசரமாக இந்த பகுதியை கடந்தால் விபத்து ஏற்படும் சூழல் உள்ளதாக கூறுகிறார் அப்பகுதிவாசி கணேஷ். எவ்ரிடே இந்த ரூட் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு போலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போலீஸன் வராரு. அவரும் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பீக் டைமில் இருக்காது. இங்கே ஒரு சிக்னல் கிடையாது, ஒரு மேன் பவரும் கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய பள்ளம், சின்ன ரோடு, எத்தனையோ பேர் இந்த எட்ஜில் கிராஸ் பண்ணி போகிறாங்க. ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் தான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஓரளவுக்கு டிராஃபிக்கை கிளியர் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் சரி பண்ணாலே, இங்கே ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணாலே எல்லாராலையும் போக முடியும். இருசக்கர வாகனம், 3 சக்கர வாகனம் மட்டுமில்லாமல் பள்ளி வாகனம் கூட ஒரு சக்கரம் பள்ளத்தில் இறங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மாநகராட்சி நிர்வாகம்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராமநாதன். இந்த கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சின்ன காம்பவுண்ட் மாதிரி கார்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா சில சைக்கிள், ஸ்கூட்டர்லாம் எவ்வளோ பேர் கீழே ஸ்கிப் ஆகி விழுந்திருக்காங்க. ஈவன் ஒரு ஸ்கூல் பஸ்ஸு கூட கீழே ஃபஸ்ட் வீலில் இறங்கியிருக்கு. ஸோ ரொம்ப டிராஃபிக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாநகராட்சி பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சைக்கிளில் ஸ்லிப் ஆனால் அதில் அந்த ட்ரைனேஜ் வாட்டரில் தான் வெளில போகிறாங்க. ஸோ கார்பரேஷன் கொஞ்சம் இதை பார்த்து கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். வளைவில் பள்ளம் இருக்கிறது என்று தெரிந்தாலுமே கூட திரும்பும் போது எதிர்பாராமல் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் இதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் அப்பகுதிவாசி முருகன். இந்த பள்ளம் கார்னரில் அந்த மூலையில் இருக்கிறது கொஞ்சம் எப்பவுமே ஆபத்தானது. ஏன்னா போகிற வரும் திரும்புகிறாங்க. இப்படி திரும்பும்போது அந்த இடத்துல சப்பு நமக்கே அறியாமல் அந்த இடத்துல ஒரு இதாகிடும். அதனால் அந்த சம்மந்தப்பட்ட மாநகராட்சியை அதை கவனித்து அதுக்கு தகுந்த ஒரு மேடு, சமமான ஒரு மேடு ஏற்படுத்தினாங்கன்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவே இருக்குது. இடைஞ்சல்னு சொன்னால் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுன்னா பரவாயில்ல. வெளிச்சம் இல்லாத இருக்கும்போது என்ன ஆகும்னா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அந்த இடத்துல சமமாக போட்டாங்க நல்லாயிருக்கும். இந்த பகுதியில் 2-3 வருடங்களுக்கு மேல் இந்த பள்ளம் இருக்கிறது. இந்த பள்ளத்தில் எவ்வளவோ விபத்து ஏற்பட்டுள்ளது. முக்கிய அதிகாரிகள் இப்பகுதி வழியாக கடந்து சென்றாலுமே கூட இதுவரை இந்த பகுதியில் பள்ளம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்று தெரிவிக்கிறார் நொளம்பூர் வாசி மஞ்சுளா. இந்த பள்ளம் எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இதில் அந்த லைனில் இருக்குது சார். ஆனால் பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 8:30 வரைக்கும் இன்ச்சு பை இன்ச்சாக தான் வரும். அந்த பள்ளத்தில் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் பெரிய பெரிய விஐபிலாம் அதை கிராஸ் பண்ணுறாங்க. எந்த ஆக்ஷனுமே யாரும் எடுக்கிறதில்ல. பொதுவாக சாலைகளே இப்படிதான் உள்ளது. இதனை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டுகிறார் ஆட்டோ ஓட்டுநர் பாலா. சாலைகள் ஃபுல்லாமே பள்ளமாக தான் இருக்குது. இது கார்பரேஷன் நிர்வாகமும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ வேலையை ஆரம்பித்தா கூட பள்ளத்தை தோண்டி போட்டு வருஷ கணக்கில் விட்டுறாங்க. இந்த மாதிரி நிர்வாகம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மாறுற மாதிரியே தெரியல. ஒரு ரோடு புதுசாக போட்டவொன்னே தான் பள்ளமே அதுக்கு தான் போடுறாங்க. போட்டு மரணத்தை பள்ளத்தை தோண்டிடுறாங்க. இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மாறுமா அப்படின்னு சொன்னால் இது மாறுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா நிர்வாக அதிகாரியும் அப்படி தான் இருக்காங்க, அரசியல்வாதியும் அப்படி தான் இருக்காங்க. இது மாற்றத்துக்கான வழிமுறைகள் சட்டம் கடுமையாக இருக்கணும், நிர்வாகம் கடுமையாக இருக்கணும். எப்போதுமே பரபரப்பாக உள்ள இடம்
பள்ளி வாகனங்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய பகுதியில் ஒரு பள்ளம் இருக்கிறது. இந்த பள்ளத்தில் விபத்து என்பது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகாரிகள் பயணிக்கிறார்கள், அமைச்சர்கள் பயணிக்கிறார்கள், ஆனால் எந்த பலனும் இல்லை. இந்த பகுதியை கடந்து செல்வது போல இந்த பள்ளத்தையும் அவர்கள் கடந்து சென்று பின் மறந்து சென்று விடுகிறார்கள் என்பதுதான் இப்பகுதிவாசிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. கவுன்சிலர், அந்த ஏரியா கவுன்சிலரே அந்த பக்கம் இருக்காங்க, இதெல்லாம் போய் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கேர் ஏன் எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்கிறது விஷயம் தெரியல. அவங்களுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்களா ஒதுக்கலையா, டயத்துக்கு ஃபண்டு ஒதுக்கணுமா இல்லையா, அது ஒதுக்கி கையில் வருதா வரலையா, அவங்க வந்து மினிஸ்டர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்களா வைக்கலையா, அதெல்லாம் எதுவும் தெரியல. நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அங்கே வரைக்கும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வரைக்கும் வண்டியில் வந்து தண்ணியே போகாது. ஏன்னா இதுதான் ரீசன். இந்த காவா கிளீனாக இருந்தால் எல்லாமே கிளீன் ஆகிடும். ஒரு சிறிய பிரச்சனை தானே என்று நாம் கடந்து செல்லும் ஒன்று நாளை மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். பள்ளிக்கூடங்கள் நிறைந்த பகுதி, எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதை கவனத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சத்தியம் தொலைக்காட்சியின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹென்றி, பிரவீனுடன் செய்தியாளர் மாயாவதி.